ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. உலகத்திலேயே இஷ்ட தெய்வம் யாருக்கு ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு? முருகர். இங்கே முருக பக்தருக்கு பூரா ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், சும்மாலாம் இருக்காது. போட்டு அவங்கள போட்டு நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் முருகர் கேட்குறாரு, வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்று. கவலையே படாது, நான் இருக்கேன், வேல் தோன்று. எப்படி தோன்றுன்னா, முருகா 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 என்று ஓதுவார் முன் 1.5 லட்சம் வருஷம் கழிச்சதுக்கப்புறம் நெற்றி பொறி எப்போ சரவண பைகளில் விழுகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு சாப விமோக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முருகன் பிறக்கிறதுக்காக கார்த்திகை பெண்கள் எத்தனை வருஷம் தபஸ் இருக்கிறாங்க? 1.5 லட்சம். அப்போ அவர் விசாகம் வைகாசி விசாகமாக மாறுறது. பக்தர்களுக்கு அனுகிரகத்தை மட்டும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான், அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர், என்ன வேண்டுமோ அத்தனையும் தரக்கூடியவர் முருகன். அவர்கிட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உதிரிப்பூவை வாங்கி கட்டி முருகருக்கு புஷ்பத்தை போட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணி ஸ்கந்தாய நமக, குகாய நமக, ஷண்முகாய நமக, பால நேத்திர சுதாய நமக, பிரபவே நமக, பிங்களாய நமக, கிருத்திகா சுனவே நமக, ஷிகி. சரி, இப்போ வைகாசி விசாகத்துக்கு ஒரு பக்தர்கள் வீட்டில் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விரதம் இருக்கலாம்? நான் எப்போவுமே விரதத்தை இருக்கும் பொழுது ஒரு விஷயத்த சொல்லுவேன். அம்மா குழந்தைய கூப்பிடுறாம்மா, பேர் சொல்லி மட்டும் கூப்பிடுவான்னு நினைக்கிறேன். அப்பா குழந்தை என்னென்னமோ சொல்லுவார், செல்லம், தங்கம், அதுக்குண்டான பாஷையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு முருகனை எப்படி வணங்கணும்னு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முருகப்பெருமான் சார்ந்தும் வைகாசி விசாகம் சார்ந்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரபல ஜோதிடர் மகேஷ் ஐயர் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. சார், பொதுவாக கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கிற முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது வைகாசி விசாகம். இந்த வைகாசி விசாகத்தினுடைய வரலாற்று கதை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்னது சார்? உலகத்திலேயே இஷ்ட தெய்வம் யாருக்கு ஜாஸ்தி தெரியுமா உங்களுக்கு? முருகர் தான். முருகர். நீங்கள் நிகழ்ச்சிக்கு உட்காரும்போது நான் கவனித்தேன், முருகா அப்படின்னீங்க. ஏன்னா உலகத்தில் அவருடைய ஃபேன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கு. உலகத்தில் அத்தனை பேரும் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அப்படின்னு எடுத்தால் இன்றைக்கி அத்தனை பக்தர்கள் இருக்காங்க. ஏன்னா கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர், உடனே அனுகிரகம். நீங்கள் முருக பக்தருக்கு பூரா ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும், சும்மாலாம் இருக்காது. போட்டு அவங்கள போட்டு ஆட்டி வதச்சு தான் எடுப்பார். ஏன்னா முருகனுக்கு 6 முகங்களில் கடைசி முகம் அதோ முகம்னு பேர். இந்த அதோ முகம் என்ன பண்ணுன்னா, கஷ்டத்தை கொடுப்பார், கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை எதிர்பார்ப்பார். நீங்கள் மற்ற தெய்வங்கள் மாதிரி இல்லை. அவருக்கு ரொம்ப பிடித்தமானது என்னென்னா, பக்தர்கள் தன் வாயால் முருகா என்று கூப்பிடுவது தான். என் குழந்தை வீட்டில் இருக்கும்போது என் மனைவி பக்கத்தில் இருக்கும்போது குழந்தை அம்மா அப்படின்ச்சு. என் மனைவி சொன்னாங்க, இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னாங்க. அம்மா அப்படின்னு, இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னாங்க. இந்த குழந்தை சொல்லி அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம், அந்த வார்த்தையை கேட்க கேட்க ஆனந்தப்பட்டா. அதே மாதிரி முருகப்பெருமான் அந்த வார்த்தையை கேட்பார். 5 முகம் தோன்றும், 6 முகம் தோன்றும், வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்றும். நான் இருக்க நீ கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய பையன் இருந்துட்டான்னு வைங்களேன், அம்மா அப்பாவுக்கு சந்தோஷம். பொண்ணு இருந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்பாவுக்கு இப்படி உலகமே தலைகீழ சுற்றிடுவார். நான் இருக்கேன் கவலைப்படாதன்னு ஒரு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், மனைவிக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி காலரை தூக்கிட்டுருவாங்க. நான் இருக்கேங்க, நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்கன்னு சொன்னால் தொழிலில் நம்பர் 1 அந்த நபர் வந்துடுவார். ஒரு தங்கச்சிகிட்ட போய் அண்ணன் போய் நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய தைரியம் வரும். அதே மாதிரி தம்பி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அக்கா, இப்படி எல்லா இடத்துலையும் நண்பர்கள், நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுறேன்னு கேட்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஆனால் முருகர் கேட்குறாரு, வெஞ்ச மலரில் அஞ்சேல் என வேல் தோன்று. கவலையே படாது, நான் இருக்கேன், வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில். ஒரு கால், ஒரு செகண்ட் நினச்சா 2 காலும் தோன்றுமே.
எப்படி தோன்றுன்னா முருகா 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 என்று ஓதுவார் முன் இரு கால்களும் தோன்றுமேன்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த முருகப்பெருமான் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த அம்மா வந்து என்ன நினைப்பான்னா ராஜாவாக வரணும். என் குழந்தை ராஜா. ராஜா என்பது எத்தனை ராஜா? ஒரே ராஜா தான். இத்தனை கோடி மக்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு அம்மாவும் ஒரு குழந்தை அப்படி நினைப்பான். அப்படி பார்வதி தேவி நினைக்கிறான். பார்த்தா 6 குழந்தை பிறக்குது. 6 குழந்தை எப்படி பிறக்குது? சிவபெருமானுடைய நெற்றிப்பொறியிலிருந்து பிறக்குது. நெற்றிப்பொறியிலிருந்து எப்படின்னா அழிவுகள் வரும். உன்னை போட்டு எரிச்சிருவார். மன்மதனை எரிச்சிட்டார் கோவத்தில். இப்படி போட்டு எரிக்கக்கூடியது. ஆனால் அந்த நெற்றிப்பொறி சிவபெருமான்கிட்டேருந்து வந்து அழிவுக்கு மட்டும் கிடையாது, ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது நாங்கள் முருகப்பெருமான் காமிக்கிறார். அக்னி ஸ்வரூபமாக பிறக்கிறார். ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை இல்லை, 3ஐயும் தாண்டி 4ஐயும் தாண்டி 5னா சிவன் தான். அதையும் தாண்டி 6வது முகமாக பிறக்கிறார். 6 முகங்கள் பிறக்கும் பொழுது 6 விதமான கார்த்திகை பெண்கள் வந்து அவங்கள எடுத்து வளர்த்துறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி முனிவருடைய சாபம் பெற்று சரவண பொய்கையில் தபஸ் இருக்கிறாங்க. 1.5 லட்சம் வருஷம் கழித்ததுக்கப்புறம் நெற்றி பொறி எப்போ சரவண பொய்கையில் விழுகுதோ அந்த இடத்துல உங்களுக்கு சாப விமோக்ஷன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ முருகன் பிறக்கிறதுக்காக கார்த்திகை பெண்கள் எத்தனை வருஷம் தபஸ் இருக்கிறாங்க? 1.5 லட்சம் வருஷம் தபஸ் இருக்காங்க. அப்படி இருந்து அந்த குழந்தைய கையில் தூக்குறாங்க. அந்த குழந்தைய தூக்கும்பொழுது அந்த 6 பெண்களும் அவ்வளோ ஆனந்தப்படுகிறாங்க. நீங்கள் யாரையா ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு வைங்களேன், நீங்கள் கையில் ஒரு குழந்தை, அந்த குழந்தைய கையில் கொடுத்தா ஒரு 15 செகண்ட் உங்கள் பிரெயின் ஓடாது. எதுவுமே அப்படி ஸ்டாப் ஆகிடும். கவலை இருக்கும், சந்தோஷம் எல்லாம் தாண்டி ஒரு 15 செகண்ட் என்னன்னே புரியாது. யாரோட குழந்தை. அப்படி அந்த குழந்தைய தூக்கினோன்னா அந்த பெண்கள் வந்து ஆனந்தத்தின் உச்சகட்டத்துக்கு போகிறாங்க. பார்வதி தேவி பார்க்குறா, இந்த குழந்தை எழுதா அந்த குழந்தை எழுதுறது, அது எழுந்தா இது எழுதுறது, நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறான். 6 முகங்கள் ஒரு உடம்பு இருக்குது. 12 கைகள் கொண்ட ஒரு குழந்தைய இருக்கார். கார்த்திகேயன்னு சொல்கிறான். அந்த குழந்தைக்கு விசாக நட்சத்திரம்னு நட்சத்திரம் கொண்டு வராங்க. வைகாசியில் விசாகத்தில் ஜனிக்கக்கூடியதாக. கடவுளுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் கிடையாது. ஆனாலும் நாம் முருகப்பெருமானை விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான விசாகன் அப்படின்னு நம்ம வந்து வச்சுன்னு இருக்கோம். அப்போ அவர் வந்து விசாகம், வைகாசி விசாகமாக மாறுறது. பக்தர்களுக்கு அனுக்கிரகத்தை மட்டும் கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான். அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர். என்ன வேண்டுமோ அத்தனையும் தரக்கூடியவர் முருகன். அவர்கிட்ட மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையாக இருந்தால் குழந்தை முருகன் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். கொஞ்சம் வளர்ந்துட்டார், குட்டியாக இருக்க பழனி முருகன் மாதிரி அப்படியும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா குமரன். ஒரு சின்ன வயசு பையன் இருக்காங்க, ஒரு 16 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே குமரனாக வழிபடலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியாக தம்பதியாக இருக்காங்க. வள்ளி தேவசேனா சமேதரோட முருகனை நம்ம பார்க்க முடியுது. இருந்தாலும் எனக்கு பொறுப்பு அதிகம் சார், நான் வேலைக்கு போனேன் சார், சம்பாதிக்கணும் சார், ஜெயிக்கணும் சார், ராஜா அலங்கார முருகனை நீங்கள் வந்து பார்க்க முடியுது. இப்படி எல்லா தருணத்திலையும் எல்லா வயதுக்கும் இருக்கக்கூடிய முருகனாக முருகன் இருக்கார். மற்ற தெய்வங்களோட முருகன்ட்டு ஒரு விசேஷம் இருக்குது, ஆஞ்சநேயர்கிட்ட அது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பக்தர்களுக்கு வணங்கக்கூடிய தெய்வம் இந்த 2 தெய்வம். ஒன்று பக்த ஆஞ்சநேயர், இப்படி கையை கூப்பியிருப்பார் வரக்கூடிய பக்தர்களுக்காக. அடுத்தது முருகனுடைய இன்னொரு படம் இருக்குது, இப்படி கையை வச்சுட்டு இருப்பார். அந்த படம் நிறைய இடங்களில் இப்போ இல்லை, முடி இப்படி இருக்கும். வரக்கூடிய பக்தர்களை பார்த்து கும்பிடக்கூடிய ஒரு முருகனாக இந்த முருகன் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். பொதுவாக இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானை வணங்குகிற பக்தர்களுக்கு இல்லை, நம்ம பொதுவாக சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த வைகாசி விசாக திருநாளில் முருகப்பெருமானை வணங்குகிற பக்தர்களுக்கு வாழ்வில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? ஒரு வீட்டில் ஒரு தபஸ் இருக்காங்கம்மா, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, ஒரு கல்யாணத்துக்கு போகிறாங்க, என்ன கேட்பாங்க? இன்னும் விசேஷம் இல்லையா அப்படின்னு. ஒரு காது குத்துறதுக்கு போவாங்க, என்ன கேட்பாங்க? இதே கேள்வி. ஒரு குழந்தைக்கு தொட்டில் போட போகிறாங்க, இவங்க பார்த்துட்டு 2 அடி தள்ளி நிற்பாங்க, அப்படியே மனசில் வருத்தம் கொண்டிருப்பாங்க. ஒரு 10 வருஷம் இல்லைன்னு வைங்க, அந்த தாய்க்கு குழந்தை அன்றைக்கி பிறந்துருச்சு. அந்த தாய்க்கு என்ன இருக்கும் மனநிலை? அவ்வளோ ஒரு ஆனந்தம், பேரானந்தம் இருக்கும், கண்ணில் தண்ணி, ஆனந்த கண்ணீர். அந்த மாதிரி வைகாசி விசாகத்தை கொண்டாடணும். ஒரு உணர்வை எடுத்து சொல்கிறேன்.
வைகாசி விசாகத்தன்னைக்கு எங்கூட முருகர் இருக்கார். முருகருக்கு இன்றைக்கி விசேஷமான நட்சத்திரம்னு நினச்சா அன்றைக்கி பட்டுன்னு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும். அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிடணும், படார்னு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் முருகர் படம் வச்சுருந்தேன்னா அந்த முருகருக்கு சந்தனம் குங்குமம் இட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கையால் உதிரிப்பூ வாங்கி கட்டுங்க. ரொம்ப விசேஷம். அப்படி உதிரிப்பூவை வாங்கி கட்டி முருகருக்கு புஷ்பத்தை போட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா அர்ச்சனை பண்ணி ஸ்கந்தாய நமக, குகாய நமக, ஷண்முகாய நமக, பாலநேத்திர சுதாய நமக, பிரபவே நமக, பிங்களாய நமக, கிருத்திகாசுனவே நமக, ஷிகி வாகனாய நம, திவிஷட் புஜாய நமக, திவிஷன் நேத்ராய நம, சக்தி தராய நம, குமாராய நம, கிரௌஞ்ச தாரணாய நமகன்னு சுவாமியினுடைய அர்ச்சனையை பண்ணுங்கள். ஏதோ உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் 2 நைவேத்தியத்தை வச்சு அப்படியே சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு நமஸ்காரத்தை பண்ணுங்கள். வெளியில் போய் 4 பேர்த்துக்கு வைகாசி விசாகத்தை பற்றி சொல்லுங்கள். ரொம்ப விசேஷம். இதுதான் வைகாசி விசாகத்தன்னைக்கு வணங்கக்கூடியது. சரி, இப்போ பொதுவாக வைகாசி விசாகம் இந்த 2026 பராபவ வருஷத்தில் எந்த நாளில் வருது? என்றைக்கு நம்ம வைகாசி விசாக பூஜைக்கான விரதம் இருக்கணும்? 29 மத்தியானத்திலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வருது. ஸோ 30ஆம் தேதி நிறையா கோயில்களில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த நிகழ்ச்சி எல்லா நாடுகளும் பார்க்குறாங்க. ஸோ அந்தந்த நாட்டு பக்கத்து கோயில் என்ன நியம நிஷ்டையை கொண்டாடுறாங்களோ, எப்போ அபிஷேகத்தை கொண்டாடுறாங்களோ, எப்போ அந்த விஷயத்தை கொண்டாடுறாங்களோ அந்த நாளன்னைக்கு எடுத்துக்கொள்வது நல்லது. 29 மத்தியானத்திலிருந்து 30 மத்தியானம் வரைக்கும் இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. கண்டிப்பாக. சரி, இப்போ வைகாசி விசாகத்துக்கு ஒரு பக்தர்கள் வீட்டில் நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான விரதம் இருக்கலாம்? பொதுவாக நான் எப்போவுமே விரதத்தை இருக்கும்பொழுது ஒரு விஷயத்த சொல்லுவேன், ஹெல்த் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போ ஏதான உடம்புல சுகர் ப்ரெஷர் இருந்ததுன்னா சுவாமி விரதம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். விரதம்னா எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது விரதம்னு நினைப்பாங்க. இல்லை, வைராக்கியமாக இருக்கிறது விரதம். ஒரு விஷயத்தை சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு விரதம்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய லக்ஷ்மி விரதம்னு சொல்லுவாங்க, நவராத்திரி விரதம்னு சொல்லுவாங்க இல்லையா, சஷ்டி விரதம்னு சொல்லுவாங்க. விரதம்னா யூ ஷுட் ஃபாலோ தட், அந்த சிஸ்டத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், அடாப்ட் பண்ணுறேன், அந்த சிஸ்டத்தில் நான் போகிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் முருகப்பெருமானுக்கு ஒரு பொழுதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பொழுது, என்னால் ஒரு பொழுது மட்டும் நான் விரதமாக இருக்கேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் விரதமாக இருக்கேன், மீதி 2 நேரம் சாப்பிட்டுக்கிறேன், தப்பு இல்லை. நான் ஒரே ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றேன், மீதியெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன், தப்பு கிடையாது. என்னால் முடியும், விரதம் இருக்க முடியும். இன்றைக்கிலேருந்து நாளைக்கு மத்தியானம் கோயில் தீர்த்தம் சாப்பிட்ற வரைக்கும் சாப்பிடாமல் இருப்பேன். பால் பழம் ஜூஸ் மட்டும் நான் குடிச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி இல்லை சார், நான் தண்ணி கூட குடிக்க மாட்டேன் சார், நான் சஷ்டினா 6 நாள் விரதம் இருப்பேன், அப்படியே இருக்க போகிறேன், அது கூட பண்ணலாம். இல்லைன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு அந்த கோயிலில் அபிஷேகம் பண்ணி அந்த பிரசாதத்தை முதல்ல சாப்பிட்றது. இல்லை சார், என்னால் விரதமெல்லாம் இருக்க முடியாது, ஆனால் உட்காந்து கந்த சஷ்டி கவசம் படிப்பேன், ஸ்கந்த குரு கவசத்தை படிப்பேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது சார், முருகா 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 முருகான்ற நாமம் எனக்கு தெரியும், அதை மனமுருகி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் போதும். இது அவங்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றாற்போல் விரதத்தை கடைப்பிடிக்கணும். ஸோ பொதுவாக இந்த வைகாசி விசாகத்துக்கு நீங்கள் முருகப்பெருமானை நீங்கள் மந்திரம் சொல்லணும், இந்த இதை சொல்லி நமக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது எதுவுமே சொல்ல முடியலை, எங்களுக்கு வாயில் நுழையலை, எங்களுக்கு கந்த சஷ்டி கவசம் படிக்க முடியல, கந்த குரு கவசம் படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்? அதுக்கு தான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமானுக்கு எனக்கு நாமங்கள்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னால், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, ஸ்கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே, ஸ்கந்தா அப்படின்னு சொன்னால் போதும் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதே வினை. அப்போது இந்த ஒரு வார்த்தை போதுமா? இந்த ஒரு வார்த்தை போதும். அம்மா குழந்தைய கூப்பிட்றாம்மா, பேர் சொல்லி மட்டும் கூப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? அப்பா குழந்தை என்னென்னமோ சொல்லுவார், செல்லம் தங்கம், அதுக்குண்டான பாஷையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு முருகனை எப்படி வணங்கணுன்றா அந்த மாதிரி வணங்கும். சார், பொதுவாக முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாட்கள்லாம் முருகர் கோவிலில் கால் வைக்க முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் வயசானவங்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் உடம்பு முடியாதவங்களாக இருப்பாங்க, இல்லை அவங்களுடைய தொழில் வேலை சார்ந்த விஷயங்களால் அவங்களால ரொம்ப பிரபலமான கோயில்களுக்கு போக முடியாமல் இருக்கும். அப்படி இருக்கவங்க எப்படி இந்த நாளில் முருகப்பெருமானை வணங்கலாம்? மொத்தம் 3 விதமான பிரார்த்தனைகள் இருக்குமா. ஒன்று, இப்போது காலையில் ஒரு இது சொல்லுவாங்க,
நீங்கள் நித்தியமாக காசி போக முடியுமா? டெய்லி காசிக்கு போக முடியுமா? இல்லை. வடக்க பார்த்து நின்று காசியை கும்பிட்டா போதும். நீங்கள் வந்து காசிக்கு போன பலன்கள் உங்களுக்கு உண்டு. குருவாயூருக்கு நீங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னே அந்த அம்பாள்கிட்ட சுற்றி வந்தோன்னா ஒரு இடம் இருக்கும். இங்கேருந்து அப்படி மேலே பார்த்தா இந்த இடத்துலேருந்து மம்மியூர் கோயில் சிவபெருமானுடைய திசை அது. இங்கேருந்து கும்பிடுங்க, அந்த கோயிலுக்கு போன பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த வழிபாடு என்னால் கோயிலுக்கு போக முடியல, பட் நான் இருந்த இடத்துலேருந்து யாரை வேண்டுறேன்? முருகனை வேண்டும். அது ஒரு பலன். ரெண்டாவது, எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. எண்ணெயும் தண்ணியும் பார்த்தே பல வருஷமாச்சு அந்த கோயில். நான் தான் அந்த கோயிலுக்கு எடுத்து நடத்துகிறேன். அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். எங்கே சார் போகிறது? வயசானவங்க, ரொம்ப முடியல, வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை மடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு முருகர் படம் வச்சுருப்பாங்க. அந்த முருகனை வேண்டுறது ரொம்ப நல்லது. என்ன பூஜைக்கெல்லாம் உட்கார முடியாது சார், நான் என்ன பண்ணுறதுனே தெரில, இருந்த இடத்துல அவனை கும்பிட்டா போதும். கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளில் இதுவும் ஒரு வழிபாடு. சரி, இந்த வைகாசி விசாகம் சார்ந்தும் அதனுடைய வரலாறு, அதனுடைய சிறப்புகள், என்ன மாதிரி விரதம் இருக்கலாம், எப்படி பூஜை செய்து அந்த முருகப்பெருமானினுடைய அத்தனை அருள் அனுகிரகத்தையும் நம்ம பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்குற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். அதாவது மற்ற தெய்வங்களை விட எம்பெருமான் முருகப்பெருமானை பற்றி பேசணும்னா நேரம் போகிறது தெரியாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டுக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும், நினச்சிக்கிட்டே இருக்கலாமான்னு தோணும். அதுதான் முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி. ஸோ இன்றைய தினம் வைகாசி விசாகத்தை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய அனுகிரகம் கிடச்சிது. அதுவும் நம்மளுடைய ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இந்த வைகாசி விசாகத்தை பற்றி சொல்கிறதுக்கும் அதனுடைய சிறப்புகளை பற்றி கேட்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு. முருகப்பெருமானுடைய திரு அனுகிரகத்தில் எல்லாருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிற வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி சார். நன்றி. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava.